விஜயின் அரசியல் வருகையினால் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் பெரிய அளவில் குறையும் என்று ஒரு தரப்பினரும், விஜயின் அரசியல் வருகையினால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஓட்டு கூட குறையாது, அது அதிகரிக்கத்தான் போகிறது என்று மற்றொரு தரப்பினரும், இந்த இரண்டு தரப்பினர் சொல்லக்கூடிய கருத்துல எந்த கருத்து உண்மைக்கு நெருக்கமாக இருக்குது என்பதை பற்றி இந்த பதிவுல விளக்கமா பார்ப்போம். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் குறையும் என்று சொல்பவர்கள் ஏன் குறையும் என்பதற்கு சொல்லக்கூடிய காரணங்கள் என்னன்னா, நாம் தமிழர் கட்சியில அதிகமா இளைஞர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு விஜய் என்ற கவர்ச்சியே போதும், அதனால நாம் தமிழருக்கு வாக்குகள் குறையும். அடுத்து, நாம் தமிழர் கட்சியின் கருத்துகளும் செயல்பாடுகளும் முரண்பாடுகளாக இருக்கிறது, அதற்கு நாம் தமிழர் கட்சியின் தரப்புல விளக்கங்கள் கொடுத்தாலும் அந்த விளக்கங்களை ஏற்றுக்கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ மாட்டாங்க, அது முரண்பாடு என்று டிவிகேவை நோக்கி போயிடுவாங்க. அடுத்து, மாற்றம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகளை செலுத்தினாங்க. ஆனால் தற்போது அந்த வாக்குகளும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போயிடும். ஏன்னா நாம் தமிழர் கட்சியினால ஒரு தொகுதியை கூட வெற்றி பெற முடியாது, அவர்களுக்கு ஓட்டு போடுறதுனால எந்த பயனும் இல்லை என்று மாற்றம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் தாவேகா பக்கம் போயிடுவாங்க. மேலும் நாம் தமிழர் கட்சி வெற்றியே பெறாததனால கட்சி நிர்வாகிகள் சோர்ந்து போயிட்டாங்க, அதனால அவர்கள் வீரியமாக செயல்பட மாட்டாங்க, வெற்றியே பெற முடியாது என்பதனாலதான் மாநிலம் முழுவதும் அறியப்பட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் வெளியே போறாங்க என்று சொல்றாங்க. அது மட்டுமல்ல, நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வெறுப்பு அரசியலை மட்டும்தான் செஞ்சுட்டு வராங்க, எத்தனை காலத்துக்கு தான் அதையே தொடர்ந்து செய்ய முடியும் போன்ற பல காரணங்களாலையும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் குறையும் என்று ஒரு தரப்பினர் சொல்றாங்க. ஆனால் மற்றொரு தரப்பினர் விஜயின் அரசியல் வருகையினால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் உயரதான் போகிறது என்று சொல்லக்கூடியவர்களின் யதார்த்தமான காரணங்களை பார்ப்போம். அதற்கு முன்பாக, நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பு அரசியலை செய்யல, ஆதங்க அரசியலை தான் செய்யறாங்க. தமிழர்களுக்கு துரோகம் செய்தது காங்கிரஸ், முதுகுல குத்தினது திமுக என்பதை மையமாக வைத்துதான் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியலை பார்க்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி வெறுப்பு அரசியல் செய்யறாங்க என்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. அடுத்து, ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் உயரும் என்பதற்கான காரணங்களை பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டிற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளில் குறிப்பிடத்தகுந்த வாக்குகள் தாவேகாவுக்கு போகிறது என்ற செய்தி உண்மையானதுதான். ஆனா மாநாட்டிற்கு பிறகு விஜயின் செயல்பாடுகளும் அவர் செய்யக்கூடிய கீழ்த்தரமான மட்டமான சந்தர்ப்பவாத அரசியலினாலும் அவர் உருவாக்கி வைத்திருந்த கூட்டத்தையும் பார்த்துட்டு நம்முடைய உயரிய நோக்கம் இந்த சாக்கடை கூட்டத்திலேயா கரைக்கணும் என்று அப்போதே விஜயை ஒதுக்கி வச்சுட்டாங்க. பொதுவாகவே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் செலுத்தக்கூடியவர்கள் ஆண்ட அரசுகள் நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நம்முடைய உரிமையையும் நம்முடைய உணர்வையையும் விலைக்கு வாங்கி வித்துட்டாங்க என்று வேதனைப்படக்கூடியவர்கள். அப்படி எண்ணக்கூடியவர்கள் விஜயின் அரசியல் செயல்பாடுகளை பார்த்தா பயங்கரமான கோபமும் உக்கிர ஆத்திரம் தான் படுவாங்க. அவருடைய மட்டமான அரசியல் பார்த்து கொந்தளிப்பாங்க. அவர்கள் எப்படி விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க என்று கேட்கிறாங்க. ஆனாலும் இதற்கு முன்பு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினவர்களும் வாக்கு கேட்டவர்களும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் என்று நினைத்தவர்களுமே தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் போயிருக்காங்களே, அதை களங்களிலுமே பார்க்க முடிகிறதே. அதெல்லாம் இல்லை, அப்படி ஒருத்தர் கூட போகல என்று சொன்னீங்கன்னா உங்களுடைய அரசியல் புரிதல் அவ்வளவுதான் என்று பதில் கேள்வியும் கேட்கிறாங்க. அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி உண்மையானா உண்மைதான், அப்படி போனவர்கள் மிக குறைவானவர்கள் தான். அவர்கள் ஏதோ சுய நோக்கத்துக்காக தான் தாவேகாவை நோக்கி போயிருக்காங்க. அவர்கள் மொத்தமாகவே 4 லட்சத்திலிருந்து 5 லட்சம் பேர் மட்டும்தான் போயிருக்காங்க. அதை வாக்கு சதவீதத்தில் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினவர்கள் அல்ல, 1% நபர்கள் தமிழக வெற்றி கழகம் பக்கம் போயிருக்காங்க. அந்த வாக்குகள் குறைந்திருக்கிறது என்று நாம் தமிழர் கட்சியினர் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும்.
ஆனா விஜய் மக்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கத்தை நாம் தமிழர் கட்சி பயன்படுத்தினாலே போதும், அது பெரிய வேலைகளை செய்யும். விஜய் மக்களை நோண்டி விட்டு சிந்திக்க வச்சிருக்காரு. மக்கள் அப்படி சிந்திக்கும் போது நாம் தமிழர் கட்சியை நோக்கி தான் மக்கள் பார்வை திரும்பும் என்று இன்னொரு தரப்பினர் சொல்றாங்க. எனவே விஜயின் அரசியல் வருகையை பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு பாதகமாகவும் பெரும்பாலான இடங்களில் சாதகமான சூழ்நிலை மாறுவதற்கு தான் அதிக வாய்ப்பு உள்ளது.